இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டின் முதல் மாதம் நமக்கு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்திருக்கும். இந்த வருடத்தின் முதல் மாதமாவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜனவரி மாதம் திங்கள் கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலையும் அதன் பிறகு மகர ராசியிலையும் பயணத்தை தொடங்குறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. புதன் விருச்சிகத்திலையும் அதன் பிறகு தனுசுலையும் பயணத்தை தொடங்குறாரு. சுக்கிரன் விருச்சிகத்திலையும் அதே மாதிரி தனுசு ராசியிலையும் அவரோட சஞ்சாரத்தை தொடங்குறாரு. சனி கும்பராசியிலையும் குரு மேஷ ராசியிலையும் இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்குது. இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட சஞ்சாரம் எல்லாமே இப்படித்தான் இருக்குது. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். மற்றவர்களோட உதவியை நாடாமல் தன்னால் முடிந்த உதவியை செய்யக்கூடியவர்கள்தான் மகர ராசிக்காரர்கள். 2024ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் திருவோணம், அவிட்டம் 1, 2, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி, தைரிய வீரியஸ்தானத்துல ராகு, சுகஸ்தானத்துல குரு, பாக்கியஸ்தானத்துல கேது, லாபஸ்தானத்துல சுக்கிரன், புதன், அயனசைன போகஸ்தானத்துல சூரியன், செவ்வாய் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் இந்த மாதத்துல தோன்றும். உங்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. சாமர்த்தியமா செயல்பட்டு காரிய வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரம்லாம் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த அனைத்து விதமான ஆலோசனைகளையும் மேற்கொள்ளுவீங்க. சூரியன் செவ்வாயோடு உங்க ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்துல பயணம் செய்யறதால தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் ஜென்மராசிக்கு வருவதால உயர் அதிகாரிகளால் மனசங்கடங்கள்லாம் வரலாம். அதனால ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. லாபத்தில் சுக்கிரன் இருக்கிறதால பண வருமானத்தை கொடுப்பாரு. நினைத்த காரியெல்லாம் எளிதில் நிறைவேறும். பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலிருந்து வந்து சேரும். உங்களுக்கு சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் பேசும் வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது தேவை. எப்பொழுதுமே நிதானத்தை கைவிட வேண்டாம். இந்த மாதத்தில் சில சவால்கள்லாம் மகராசிக்காரர்களுக்கு இருக்கும். பணியிடத்தில் கூடுதல் சுமை அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு கூடுதல் முயற்சி, கூடுதல் உழைப்பெல்லாம் நீங்கள் செலுத்தணும். வேலையில வெற்றி அடைய தடைகளுக்கு பயப்படாம தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்லது நடக்கும். கடன் வாங்குவது கொடுப்பதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும். திருமண வாழ்வுலலாம் இனிமை அப்படிங்கிறது எடுக்கும். கடினமான சூழல்ல மனைவியோட முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு. குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்துகிட்டு நடந்துக்குங்க. அனைத்து முயற்சிகள்லையுமே உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய முயற்சிகள்லேருந்து நீங்கள் பின்வாக்க மாட்டீங்க. உங்களுடைய இலக்கை அடைவதை எதுவும் தடுக்க முடியாது. அதனால் உங்களுடைய தேவைகளில் மட்டும் கவனத்தை செலுத்தி அதன்படியே பின்தொடருங்க. மற்றவர்களுக்கு கடினமாக தெரிவது கூட உங்களுக்கு எளிதாக தெரியும். அப்படிப்பட்ட காரியத்தை எளிமையாக செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் மிகவும் செயல்படும். காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். அதிகம் எதிர்பார்க்கப்படும் மாதம் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட கால காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய காதல் உறவு திருமண உறவாக மாறலாம். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் இணைவதற்கு இது ஒரு ஏற்ற மாதம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக்கணும்.
யாரையும் நம்பி உங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த மாதத்துல நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சென்ற மாதத்துல இருந்துட்டு வந்த நிதி நெருக்கடிகள் எல்லாமே தீரும். உங்களுடைய செலவுகளை மட்டும் சற்று கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை வர்த்தகத்துல எல்லாம் முதலீடு செய்யறதுக்கு இது ஒரு சிறந்த மாதம். அதே நேரத்துல குறுக்கு வழிகளை எந்த விதத்திலையும் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாம். நீங்க அதிகம் ஆசைப்படுவதால அவசரமான முடிவுகள் எல்லாம் தவிர்த்துக்குங்க. எதிலுமே அவசரப்படாம நிதானமா யோசித்து முதலீடு செய்யறது நல்லது. மற்றவர்களுக்கு நிதி உதவி செய்வதை முற்றிலும் தவிர்த்துக்குங்க. ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறுவதையும் தவிர்த்துக்குங்க. புதிய கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் சேமிப்பா தான் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கடல் அளவு வாய்ப்புகளை வழங்க போறாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய இலக்குகளை அடையறதுக்கு இது ஒரு சரியான நேரம். இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்குங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய செயல்திறமை அனைத்துமே வெளிப்படும். அதனால மேலதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. வர வேண்டிய பாக்கி பணம் எல்லாமே வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் உறவு இந்த மாதத்துல ஒரு சுமூகமான உறவா இருக்கும். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும். பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவெடுப்பீங்க. புதிய விஷயங்களா கற்றுக்கிறதுல ஆர்வமா இருப்பீங்க. எதையும் சாதிக்கும் திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுவீங்க. புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கிறதால அவர்களால் நன்மையும் உண்டு. உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்களாம் அரசியல்வாதிகள்லாம் மனம் வருந்தும்படியான சூழ்நிலை வரலாம். மேலும் நீங்கள் சொல்வதை காதல வாங்காதவர்கள் போலவே இருப்பாங்க. அதனால அனைவரையும் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். பழைய பாக்கிகள் எல்லாத்தையும் வசூல் செய்வதில் வேகம் பிடிக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் அளவு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உண்டு. வீண் கவலை, வீண் பிரச்சனைகள், அடுத்தவர்கள் விஷயங்கள தலையிடுவது, அடுத்தவர்களுக்கு கருத்து கூறுவது, இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்கலாம் இந்த மாதம் எதிலும் சிக்காமல் நழுவுவது தான் நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்களுக்கு பண வரவு உங்களுக்கு திருப்தி தரும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமா பேசி முடிச்சிடுவீங்க. வீண் பயத்தையும் மனக்கவலையையும் நீக்கிங்க. இந்த மாதம் திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்கலாம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டுதலை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் உறவு ஒரு சில நேரத்துல பிரச்சனைகள்லாம் வரும். அவர்களை அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. நிதிநிலை இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு சுமாரா தான் இருக்கும். வரவும் செலவும் உங்களுக்கு சமமா இருக்கும். எந்த அளவு பணம் வருதோ அந்த அளவு செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கு. அவிட்டம் 1, 2ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தினரோட வருகையால இல்லத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம்தான் குடும்பத்துல அமைதி ஏற்படும். உங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு இந்த மாதத்துல உண்டு. பிள்ளைகளுக்காக செலவுகள்லாம் செய்வீங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தாரிடம் கோபத்தை தவிர்த்துட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுமூகமா பேசி தீர்த்து முடிவெடுங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவாங்க. உங்களுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கும். வீண அலைச்சல் அப்படிங்கிறது குறைஞ்சி மன நிம்மதி உண்டாகும். உங்களுக்கு வேலையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் படிப்படியா தீரும். உங்களால முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுங்க. ஆடை தானம், அன்னதானம், நிதி உதவி, இந்த மாதிரியான விஷயங்களை செய்துட்டு வாங்க. தினமும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இல்லத்து பூஜை அறையில விநாயக பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. மேன்மேலும் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு